நமது கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி, சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளிமலை பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வெள்ளி பெயரை கேட்டவுடன் உண்மையிலேயே எனக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பெரியகுளம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் நமது இதய தெய்வம் அம்மா அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆண்டிப்பட்டி தொகுதியிலே இதே போல கடமலை மயிலை ஒன்றியத்திலே வெள்ளிமலை என்கிற மலைப்பகுதி இருக்கிறது. அந்த பகுதிக்கு தலைவர் காலத்திலே சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் நிறைவேற்றி தருவதற்கு முன்பே தலைவர் மறைந்த காரணத்தினால் அங்கே சாலை போட முடியாமல் இருந்தது. பிறகு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அம்மா அவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராகி முதல்வராக இருந்த காலத்திலே அந்த வெள்ளிமலை வரைக்கும் அன்றைக்கு 2002-3 சாலை அமைத்தோம். அதுவும் இது போல ஒரு மலை பிரதேசம் தான். இது போன்று சாலைகள் இல்லாத ஊர்களுக்கெல்லாம் சாலை அமைத்தது புரட்சி தலைவரும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி ஒரு கும்பல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. கேட்டால் இது அம்மாவின் ஆட்சி என்கிறார்கள். எந்த அம்மாவின் ஆட்சி என்று தெரியவில்லை. எடப்பாடியோட அம்மாவோட ஆட்சியா, பன்னீர்செல்வம் அம்மாவுடைய ஆட்சியான்னு தெரியல. நம்ம அம்மாவுடைய ஆட்சியா இருந்தா அம்மா நீட் தேர்வு வேணான்னு சொன்னாங்க, அதை இவங்க அலோவ் பண்ணிருக்காங்க. அம்மா விவசாயிகளை பாதிக்கிற எந்த திட்டமும் கூடாது, இவங்க எல்லாத்தையும் இங்க கம்பளை விரிச்சு வரவேற்றிருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்த 5ஆம் வகுப்புக்கு 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு இந்த ஆண்டுல இருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம். தலைவர் இருந்த காலத்திலேயே எம்மா கொஞ்சம் அவசரப்படாதீங்கம்மா. இதே போல ஏழை பங்காளர் புரட்சி தலைவர் ஆட்சி காலத்துல இதே மாதிரி பள்ளி செல்கின்ற மாணவர்கள் எல்லாம் ஒரு ஆண்டு ஃபெயிலானா அதுக்கப்புறம் அவங்க படிப்பு நிறுத்திடுறாங்க. குறிப்பா பெண் குழந்தைகளோட படிப்பு நிறுத்திடுறாங்க. நிறைய டிராப் அவுட் அப்படிங்கிறதுனாலதான் அவர் 5ஆம் வகுப்பு அதற்கு பொதுத் தேர்வு வேண்டாம், யாரையும் ஃபெயிலாக்க வேண்டாம் என்று சொன்னார். காரணம், கிராமப்புறங்களிலே மக்கள் படிக்க வசதி இல்லை என்றாலும் மத்திய சத்துணவு உணவை அளித்து வர வைத்தார். அதுபோல குறிப்பாக பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏதோ ஒரு வகுப்பிலே ஃபெயிலாகிவிட்டால் அவர்கள் படிப்பை நிறுத்தி விடுகிறார்கள் என்பதனால் அன்றைக்கு அவர் 5ஆம் வகுப்பு வரைக்கும், பிறகு அவரை தொடர்ந்து அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்ததை அவர் தொடர்ந்தார்கள். மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்த போது கூட அம்மா அவர்கள் இருந்தவரை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகின்ற இந்த அரசாங்கம் இன்றைக்கு அதுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. அதனால்தான் கேட்டேன், இது யாருடைய அம்மாவுடைய ஆட்சி? இது நமது புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியா இல்ல எடப்பாடி அம்மாவுடைய ஆட்சியான்னு நான் அதுக்குதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு அண்ணன் எடப்பாடிக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையோ சொத்து தகராறோ ஒன்றும் கிடையாது. நம்மளால முதலமைச்சர் ஆனாரு, அவர் எங்கேயோ போயிட்டாரு. மக்களையும் மறந்துட்டு தொண்டர்களையும் மறந்துட்டு இன்னைக்கு இன்னொன்று நடந்துச்சு. நேத்தா முந்தா ஒரு பெரிய கூட்டணி, மகா கூட்டணின்னு அறிவிச்சாங்க. அந்த கூட்டணி அமைச்சதுமே நம்மளுக்கு அதிக பலம் வந்துட்டு இன்னைக்கு, தெரியுமா இல்லையா? ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னொரு தலைவரை கொள்கை ரீதியாக அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அவர்கள் திட்டங்களை எதிர்த்து பேசுவதும் பிறகு கூட்டணி வைப்பது வேறு. அதுவும் ஒரு தலைவர், இந்திய துணை கண்டமே வியந்து பாராட்டிய ஒரு தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாநில கட்சியை இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்கிற அளவுக்கு தனித்து போட்டியிட்டு 2014 37 பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற செய்து அந்த உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றவர். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை எதிர்த்து அவருக்கு எதிராக அரசியல் செய்வது, அவருடைய திட்டங்களை எதிர்த்து பேசுவது, கொள்கைகளை எதிராக குரல் கொடுப்பது என்பது வேறு. ஒரு தலைவர், அது மக்களால் மதிக்கப்படுகின்ற ஒரு தலைவர் 69%
இடஒதுக்கீடு பெற்று தந்த ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பாராட்டப்படுகின்ற அம்மாவை தன்னை சமூக நீதி போராளி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சில ஆட்கள் அம்மா அவர்களை அவர் மறைந்த பிறகு அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது, அவர் ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவர் பெங்களூர் சிறைச்சாலையில் இருப்பார் என்று எவ்வளவு வன்மமாக குரோத எண்ணத்தோடு அவர்கள் அன்றைக்கு அறிக்கை கொடுத்து அவர்கள் நீதிமன்றத்திலே போய் வழக்கு தொடர்ந்தவர்கள். அவர்களுடன் கூட்டணி அமைப்பது எப்படி நியாயம்? இது அம்மாவின் ஆத்மா மன்னிக்குமா என்பதுதான் எனது நமது அண்ணன் பழனிசாமிக்கு என்னுடைய கேள்வி. கூட இருக்கிற பன்னீர்செல்வத்துக்கு என்னுடைய கேள்வி. எப்படி இந்த கூட்டணியை பாமக தொண்டர்களே ஏற்றுக்க மாட்டாங்க? இப்ப நான் இங்க ஒண்ணு பேசிட்டு போறேன், நான் மாத்தி செஞ்சேன்னா நாளைக்கு இங்க இருக்கிற நம்ம நிர்வாகி யாரு? நம்ம நிர்வாகி யாரு? செயலாளர் யாரு? இங்க நம்ம இந்த பகுதி இந்த ஊர் வெள்ளிமலை செயலாளர் யாரு? ராஜீவ் காந்தியை கேட்பாங்கல்ல, பொதுமக்களே கேட்பாங்கல்ல. இப்ப உங்க ஆளு இப்படி பேசிட்டு போனாரு, மாத்தி தலையில பல்ட்டி அடிக்கிறாருன்னு. அது மாதிரி எந்த காலத்திலேயே நாங்க அதிமுகவோட கூட்டணி கிடையாது. 100% இல்ல, 101% எழுதி வச்சுங்க, எழுதி கொடுக்கட்டுமான்னு கேட்டாரு. அதை விட எல்லாம் மோசமா போய் நான் அதிமுகவோட கூட்டணிக்கு போக மாட்டேன். அது எதற்கு சமம்னா அவங்க தாயை பயன்படுத்தி சம்பந்தப்படுத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு அந்த நாக்கு பேசிட்டு இப்ப எப்படி அந்த நாக்கு உள்ளார போகும்? இப்ப மாத்தி பேசுறாரு. இது அவங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்குவாங்க, தேர்தல் அன்னைக்கு வேன்ல வந்துட்டு ஓட்டு கேட்டு போடுவாங்க. அவங்க நிர்வாகிகளை இத பொதுமக்களும் மற்ற கட்சிக்காரர்களும் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்க வருத்தமா இருக்கும். அவங்களால எப்படி வீட்டை விட்டு வெளில வர முடியுமா? பாவம், உண்மையாவே அந்த கட்சிக்காக உழைத்த தொண்டர்கள் எல்லாம். அது பத்தாவதுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து நம்ம முதலமைச்சர் மானம் கெட்டவர்களே, உங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஊழல் செய்வதை தவிர தெரியாது, ஒரு லஞ்ச லாவணியத்தை தவிர தெரியாது சொல்லிருக்காரு இல்லையா? நீ வார டெய்லி வருத வாட்ஸ்அப்ல பன்னீர்செல்வத்துக்கு நிதி மந்திரி உனக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியுமா? மானம் கெட்டவங்க. இப்ப யாருக்கு மானம் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியல. இது தமிழ்நாடு இப்படி ஒரு கூட்டணியை பார்த்து மக்கள் காரித்து போற மாதிரி ஒரு கூட்டணி அமைன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இப்படி போய் நம்ம அண்ணன் பழனிசாமி பன்னீர்செல்வம் நமக்கு பயந்துக்கிட்டு ஏதாவது பண்ணுறது போய் பிள்ளையார் பிடிக்க போய் மூச்சூர் பிடிச்ச கதையை ஆகி போயிட்டு. எதுக்கு சொன்னா இதெல்லாம் வாட்ஸ்அப்ல பாக்குறாங்க. நீங்க ஒண்ணு இதை நம்ம பேசுறதுக்கு இல்ல, எல்லாம் வருது. அது இளைய சமுதாயம். நான் இன்னைக்கு போன வாரம் கள்ளக்குறிச்சியில எல்லாம் டூர் வர்றப்ப அந்த PMK கட்சியில உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் சோழிங்கருக்கு போறாங்க. உள்ள நகராட்சி சால்வை போட்டு நாங்கெல்லாம் உங்களோட வரணும்னு இருக்காங்க. அப்படியா? நான் ஒன்றும் சொல்லிக்கல. ஏன்னா இதை மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்த ஒரு கட்சியோட நம்ம எப்படி கூட்டணி போக முடியும்? நான் அதனாலதான் நம்ம கட்சியில உள்ள சில பேர் என்ன கூட்டணி வேணும்பாங்க. சரிப்பா சரிப்பான்னு சொல்லுங்க. நம்ம தான் தொண்டர்களோடையும் மக்களோடய இருக்கோம். நம்ம கூட மக்களும் தொண்டர்கள் இருக்கிற வேற யாரோட கூட்டணி அமைக்கணும்? இந்த தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் 80% மேல் நம்மளோட இருக்காங்களா இல்லையா? அது மாதிரி மக்கள் தாய் குலமா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், தாய்மார்களா இருக்கட்டும், எங்க போனாலும் கன்னியாகுமரியா இருந்தா, மதுரையா இருந்தா, நம்ம கள்ளக்குறிச்சியா இருந்தா, போன வாரம் கள்ளக்குறிச்சியில 12 மணி வரைக்கும் சுத்திட்டு இருந்தோம். இப்ப நேற்று சேலம் டவுன முடிவுக்கு நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. முட்டை நாள் வீரபாண்டி தொகுதியில அங்க ஹோட்டல்ல இருந்து நாங்க முடிக்கிற கடைசி பாயிண்ட் வரைக்கும் மக்கள். ஆண்டிப்பட்டி, அங்க ஒரு ஆண்டிப்பட்டி இருக்கு, அந்த இளம்பிள்ளை, அந்த வழியா போய் முடிச்சோம். எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒன்னும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிடையாது, இதயதேவன் அம்மாவும் கிடையாது, பெரிய நடிகரும் கிடையாது, நான் ஒன்னும் நடிகர் விஜயோ அஜித்தோ கிடையாது. எதுக்கு இவ்வளவு பேர் வந்து நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க? காரணம் நம்ம சைடு நியாயம் இருக்கு. இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமே நம்ம புரட்சி தலைவி அம்மாவுடைய கூடவே இருந்து 30 ஆண்டுகள் அவரை ஒரு தாயாய், தோழியாய், தங்கையாய் பார்த்துக்கிட்ட கழக பொதுச்செயலாளர் சின்னவர்கள் சொன்னார். இந்த ஆட்சி தொடங்குறது 3 வயசு குழந்தைங்க கூட தெரியும். அவருக்கு இந்த ஆட்சி காரணமா இருக்கிற எனக்கும் துரோகம் பண்ணா எப்படி? தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு துணை போக மாட்டார்கள் என்பதை பலமுறை நிரூபித்திருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் தான் போன வருஷம் அம்மாவுடைய தொகுதியில, RK நகர் தொகுதியில இரட்டை இலை சின்னத்தை படுதோல்வி அடை செஞ்சாங்க. அவர் திமுக டெபாசிட் போனிச்சு, அது வேற கதை. அது அதனால இந்த காலத்துல மக்களுக்கு நல்லா தெரியும், மத்தியில வந்து தேசிய கட்சியோட கூட்டணி போயெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ஓட்டு போட்டுலாம் தமிழ்நாட்டிலாம் புறக்கணிக்கப்படுது. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லாததுனால அவங்க தமிழ்நாட்டை பத்தி கேர் பண்றது இல்லை. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும்,
தமிழ்நாட்டுல வந்து ஒரு செல்வாக்கு இல்லாதனால கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் மற்ற மாநிலத்துக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களே தவிர நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது இல்லை. அதனாலதான் அம்மா தனியார் இருந்தப்ப 37 தொகுதியில வெற்றியை கொடுத்தீங்க. அதனால அம்மா உயிரோடு இருந்தவரை இந்த நீட் தேர்வு அனுமதிச்சாங்களா? இந்த விவசாயிகளை பாதிக்கிற எந்த திட்டத்தாவது அமைச்சாங்களா? அவங்க இன்னைக்கு இவங்க அனுமதிக்கிறாங்களே, இவங்க என்ன செய்யணும்? இனிமே அம்மாவோட ஆட்சின்னு ஒண்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. வந்தாருன்னா பழனிசாமி இந்த பக்கம் வருவாருன்னு நினைக்கிறேன். வந்தா சொல்லுங்க, அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்லாதீங்க, முன்னாடி எடப்பாடியோட அம்மா ஆட்சின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அதனால இந்த கூட்டணி கீட்டணினா சும்மா மக்களை ஏமாத்தலாம். மக்கள் இப்ப நம்மளை விட விழிப்புணர்வுல இருக்காங்க மக்கள். இப்ப வந்து தொலைக்காட்சி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தொலைக்காட்சி நிறுவனமே நினைச்சாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. இவங்களுக்கு ஆதரவு இருக்கு, டேபிள்ல உட்கார்ந்து அப்ப 77 அவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க, 89 வாங்கினாங்கன்னா அப்ப ஓட்ட இப்ப ரீசெண்டா என்ன இருக்குன்னு தானே பாக்கணும். இப்ப அம்மாங்கிற தலைவரும் கருணாநிதிங்கிற ஒரு தலைவரும் மறைந்ததுக்கு அப்புறம் இப்ப நாடு எப்படி இருக்கு? ஏன் டெபாசிட் போகுது? அவ்வளவு பெரிய கட்சி, அத்தனை 8 கட்சி கூட்டணியோட இருக்கிற ஒரு கட்சிக்கு ஏன் டெபாசிட் போகுது? போன ட்ரிப் வாங்க 59,000 ஓட்டு, 30,000 ஓட்டு எங்க போயிட்டு ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான். திமுக அவர் திரு கருணாநிதி 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சாரு எங்க சொந்த ஊர்ல. 50,000 ஓட்டு, அடுத்த ட்ரிப் 69,000 ஓட்டு, தமிழ்நாட்டில் 7 ஓட்டு வேற. ஆனா அங்க நிக்க திமுக பயந்துகிட்டு அவங்க நிர்வாகி ரமேஷ்னு ஒருத்தர் எங்க திருவாரூர் மாவட்டம் தான், அவரை விட்டு மாரிமுத்துவை விட்டு கேஸ் போடுறாங்க. ஒரு கட்சின்னா தேர்தல் எப்போ வரும்னு நினைப்போமா? தேர்தலை கண்டு ஓடி உச்ச நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் செய்வோமா? நம்ம இங்க வந்து ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட மனு தாக்குறது விட்டுட்டு தேர்தல் அதிகாரிகிட்ட தான் போய் மனு தாக்கல் செய்வோம். அங்க போயிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நாட்டு நிலைமை. 40 தொகுதிகளில் நாம் தான் வெற்றி பெற போகிறோம். காரணம், நாம் மக்களோடு நம்மோடு இருக்கிறாங்க. மக்களும் நம்மோடு இருக்கிற காரணத்தினால் நாம் யாரை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த கூட்டணிகள் கூத்தினால நம்மளுக்கு இன்னும் மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு. பாவம் அந்த கட்சிகள், கூட்டணியில வந்த கட்சிகளுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் நிலைமைதான் எனக்கு உண்மையாவே வருத்தமா இருக்கு. அவங்க தலைவர்கள் இப்படி பேசுறப்ப இவங்க எப்படி மக்களை சந்திக்க முடியும்? அடுத்த கட்சிக்காரர்களை சந்திக்க முடியும்? அது இந்த வாட்ஸ்அப்ல இளைஞர்கள் போடுற ட்விட்டருக்கு பதில் சொல்ல முடியாது யாராலையும். அவங்க எந்த கட்சியை சாராதவங்க. அதனால இப்ப கள்ளக்குறிச்சி பாராளுமன்றத்துல நாங்க தான் பேசிட்டு வந்தேன். நம்ம கருமந்துறையில சேலம் மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதி அதிக ரீடிங் வாங்க போறீங்களா, இல்ல இங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், ரிஷிவந்தி 3 தொகுதியில் யாரு அதிக ஓட்டு வாங்க போறீங்கிற போட்டி தான் நம்மளுக்கு இருக்கே தவிர மற்ற கட்சிகளுக்கு நம்மளுக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நம்ம எப்படி யாருக்கான வேலை பார்த்தோம்? மற்ற கட்சியை பத்தி கேர் பண்ணுமா? அங்க 8 கட்சி கூட்டணி, இங்க ஆளுங்கட்சி என்னமோ வீட்டுக்கு போய் ஓட்டுக்கு ஓட்டு 6,000 ரூபாய் கொடுத்து என்ன அடிச்சுங்க? அது மாதிரி 10,000 கொடுத்தாலும் மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் எந்த யாரு வீட்டு போனோம், எங்க இருந்து வந்துச்சு, யாரை ஏமாத்தி சேர்த்த போனோம்னு. அதனால கரெக்டா இருப்பாங்க. நம்ம நிர்வாகிகளும் தொண்டர்களும் சரியா தேர்தல் பணி செஞ்சா மாபெரும் வெற்றி பெறுவோம். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கும் இங்கே நமது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பிரபு அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர்கள் திரு SR செல்வம் அவர்களுக்கும், நமது வீரபாண்டி செல்வம் அவர்களுக்கும், நமது கோமிகி மணியன் அவர்களுக்கும் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை சொல்லி, நமது வெள்ளிமலையை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை, மலையில் மரவள்ளி கிழங்கு அதிகப்படியாக சாகுபடி செய்யப்படுகிறது, அதை குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் மலையில் ஜவ்வரிசி தொழிற்சாலை வேண்டும். இங்கு நிரந்தரமாக பல ஆண்டுகள் வைத்து வரும் மக்களுக்கு வீட்டு பட்டா, நிலப்பட்டா வழங்கப்படவில்லை. இங்கு சுமார் 125 கிராமங்கள் உள்ளன. 1 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். சரியான வகையில் சாலை வசதி இல்லை. சாலை அமைத்துக் கொடுத்தால் மக்களின் விவசாய பொருட்கள் எடுத்துச் செல்ல வசதியாக இருக்கும். வெள்ளிமலை டு சின்ன திருப்பதி மற்றும் வெள்ளிமலை டு வாரம் போன்ற கிராமங்களுக்கும் மற்றும் கல்வர மலைப்பகுதியிலிருந்து அதிகப்படியான பள்ளி கல்லூரி மாணவர்கள் சென்னையில் படித்து வருவதால் வெள்ளிமலை டு சென்னை பேருந்து வசதி வேண்டும். இங்கு விளையும் காய்கறிகள் 50 கிலோமீட்டர் கடந்து வென்று நிறைவேறியிருக்கிறது. வெள்ளிமலையில் தினசரி சந்தை வேண்டும். அடிப்படை வசதி இல்லாத கிராமங்கள் அதிகமாக இங்கு உள்ளது. அனைத்து கிராமங்களுக்கும் அடிப்படை வசதிகளும் குடிநீர், சாலை வசதி, கழிப்பறை வசதி செய்து கொடுக்க வேண்டும். இந்த நியாயமான கோரிக்கைகளை இந்த ஆட்சி செவதன் காதல சங்கம் மாதிரி அவங்க காதல யாரும் கேட்க போறது இல்லை. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க எங்களை வெற்றி பெற செய்யுங்க. இந்த ஆட்சி தானா ஓடி போயிடும். உங்க ஆதரவோடு அமைச்சு உங்களது சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக
சட்டமன்ற உறுப்பினர் மூலம் இவற்றையெல்லாம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கூறி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.